So first example நம்ம பார்க்க போறது வந்து acute angled triangle. So triangle ABC. So இதோட vertex அப்படின்னு பார்க்கும்போது ABC are the vertices of triangle AB and C. So vertex இங்க எழுதிடலாம் A, B and C. So sides அப்படின்னு பார்க்கும்போது AB வந்து ஒரு side, BC வந்து another side, one more side பார்த்தீங்கன்னா which is AC. So triangle க்கு பார்த்தீங்கன்னா 3 sides இருக்கு. So sides இங்க மென்ஷன் பண்ணிடலாம் AB, BC, AC. Set squares and scale use பண்ணி altitudes வந்து draw பண்ண போறோம். We all know that altitudes are the perpendiculars drawn from the three vertices to the opposite sides of the triangle. So இங்க vertex A எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட opposite side ன்னு பார்த்தீங்கன்னா which is BC. So இங்க BC நான் denote பண்ணிருக்கேன். So vertex A அதோட opposite side BC. So இப்போ vertex B எடுத்தீங்கன்னா இதோட opposite side அப்படின்னு பார்க்கும்போது which is AC. So vertex B அதோட opposite side which is AC. இப்போ vertex C எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட opposite side நீங்க பார்த்தீங்கன்னா which is AB. So vertex C அதோட opposite side AB. So each vertexக்குமே அதோட opposite sideல ஒரு perpendicular வந்து draw பண்ண போறோம். அதுதான் வந்து altitude. So ஒவ்வொரு sideலயுமே வந்து ஒவ்வொரு perpendicular வரும். So இந்த side வந்து ஒரு perpendicular வரும். இந்த side ஒரு perpendicular வரும். இந்த side வந்து ஒரு perpendicular வரும். So there are 3 altitudes in a triangle. So அந்த 3 altitudesமே intersect ஆகிற ஒரு common point இருக்கு பாருங்க. அதுதான் வந்து orthocentre. So இந்த வீடியோல வந்து altitudes find out பண்ண போறோம். அதே மாதிரி orthocenter வந்து find out பண்ண போறோம். So இந்த altitude வந்து draw பண்றதுக்கு easy step நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட scale எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு set square எடுத்துக்கோங்க. இங்க எதுக்கு sides வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா sides எங்கெல்லாம் வருதோ அங்க வந்து நீங்க scale வந்து place பண்ணணும். So first altitude வந்து நீங்க பாத்தீங்கன்னா vertex A எடுத்திருக்கோம். அதோட opposite side பாத்தீங்கன்னா which is BC. So side எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து உங்களோட scale வந்து இந்த மாதிரி place பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டா இந்த லைன் மேல நீங்க ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட செட் ஸ்கொயரை வந்து அந்த ஸ்கேலுக்கு மேல நீங்க வந்து மூவ் பண்ணிட்டு வரணும். நான் மூவ் பண்றேன் பாருங்க, அந்த மாதிரி மூவ் பண்ணுங்க. ஒன்ஸ் வெர்டெக்ஸ் A வந்தோடனே அங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு லைன் வந்து நீங்க டிரா பண்ணணும். ஸோ லைன் ஃப்ரம் வெர்டெக்ஸ் A டு த பேஸ். பேஸ் அப்படின்னும் போது நான் ஸ்கேல் வச்சிருக்கேன் பாருங்க, அந்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு லைன் வந்து நீங்க டிரா பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டிடியூட் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் டின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டிடியூட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டிடியூட் வந்து விச் இஸ் ஏடி. ஸோ அது எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்டெக்ஸ் பி எடுத்துக்க போறோம். அதோட ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஏசி. ஸோ உங்களோட ஸ்கேலை வந்து ஏசியில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. டைட்டா வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். உங்களோட செட் ஸ்கொயரை இதர் ஸ்கேலுக்கு டு த லெஃப்ட் ஆர் த ரைட் சைட் எந்த மாதிரி வேணா நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நம்ம ஈன்னு மென்ஷன் பண்றோம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஆல்டிடியூட் பிஇ. ஸோ செகண்ட் ஆல்டிடியூட் வந்து ட்ரா பண்ணிட்டோம் விச் இஸ் பிஇ. ஸோ பிஇ perpendicular to side AC. நெக்ஸ்ட் வந்து vertex வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which is C. அதோட ஆப்போசிட் சைட் which is AB. ஸோ ஸ்கேலை வந்து ஏபியில் நீங்க டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ DEF. ஸோ CFன்றது third altitude. So CF perpendicular to AB.
So there are three altitudes in a triangle. The three altitudes intersect each other at a common point. So the three altitudes may meet at a common point pathina in the particular point. So in the particular point தான் பாத்தீங்கன்னா which is called orthocenter. So either H or else O ல வந்து represent பண்ணிருப்பாங்க. So நான் இங்க வந்து H வந்து represent பண்ணிருக்கேன். So orthocenter is the point of concurrence of the three altitudes of a triangle. So orthocenter is denoted as either O or else H வந்து நீங்க represent பண்ணலாம். So இங்க ஒரு question பாத்தீங்கன்னா where do the orthocenter lie in the acute angled triangle அப்படின்னு கேட்கும்போது inside, because H வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா which is inside the triangle. So for acute angled triangle, the orthocenter lies inside, interior of the triangle. இந்த point வந்து ரொம்பவே important. So அதை வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன். H or else O. உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. So இந்த orthocenter lies inside